ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள்ல என்னையும் நீங்க கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலானே. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட சாமி உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸும் வராதபடிக்கு கர்த்தர் நீ இதை வாய்க்க பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை முடிக்கும் மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே, இதை கேட்கிறவங்களுடையக்கும் எந்த வேலையும் இல்லாதபடிக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு இதை கவனிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் கொண்டுட்டு வரும், நீர் அவளோடு பேசும், இடைப்படும் சாமி. உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம், ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஹவு டு ரீச் த யூத், ஒரு அஸ் அ பர்சன், அஸ் அ ஃபேமிலி, ஒரு தனி நபரா அல்லது ஒரு குடும்பமா இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை எப்படி சந்திப்பது அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப அருமையான டாபிக். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல நிறைய மக்களை என்ன தேவையோடு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள யூத் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம உங்களுக்கும் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, தம்பி தங்கச்சி இருப்பாங்க, இல்ல உங்க வீட்டுல மகள் இருப்பாங்க, அல்ல உங்க சர்ச்சில் திருச்சபைகள்ல இது போல மக்கள் இருப்பாங்க. ஆனா யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்குற டீச்சர், அதனால சொல்றேன், சர்ச்சில் பார்க்குற அவங்களுடைய ஆட்டிடியூட் வேற, அதே அவங்க கல்லூரியில வந்து நிக்கிற ஆட்டிடியூட் வேற. அல்லது கடவுளை ஏற்றுக்கொள்ளாத குடும்பமா இருந்துச்சுன்னா, ஒரு பையனோ ஒரு மகளோ ஒரு மகனோ அவங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் வேற, அப்படியே கல்லூரியில வந்து இருக்கக்கூடிய சூழல்கள் வேற. வீட்டுல ஒரு மகளா இருப்பாங்க, ஒரு மகனா இருப்பாங்க, தாய் தந்தை கீழ்ப்படிவாங்க. கல்லூரியில வந்து இன்னைக்கு தொட்டு பேசாத மாணவ மாணவிகளே கிடையாது. 100ல ஒருத்தர் தான் ஒரு பையனையோ ஒரு பையனையோ தொடாம பேசுவாங்க தவிர, மற்ற 99% பையனும் பெண்களும் தொட்டு பேசுறாங்க. அது ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரண கலாச்சாரமாச்சு. இன்னும் நான் ஓப்பனா சொல்ல போனா, என்னுடைய கல்லூரிகள்ல நான் பஸ்ஸை விட்டு கல்லூரிக்கு போகும்போது நான் மட்டும்தான் தனியா நடந்து போவேனே தவிர, மற்ற எல்லாரும் ஜோடி ஜோடியா அல்லது 4 பேர் 5 பேர் அப்படிதான் போவாங்க தவிர, அங்க நடந்து போற ஒரே ஆள் நான் மட்டும்தான். தனியா நடந்து போற ஆள். இப்படிதான் இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் இருக்கு. இந்த சமுதாயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாதாரண நேத்து அண்ணன் பேப்டிஸ்ட் நடக்கும்போது எடுத்தாங்க. எங்க ஊர் ரொம்ப அருமையான ஊர், அருமையான கிராமம், எந்த தப்பும் இல்லாத கிராமம். ஆனா நான் மினிஸ்ட்ரி விஷயமா தஞ்சாவூர்ல குடியிருக்கிறோம். ஒரு 15 ஆண்டுகள்ல எங்க கிராமத்துல கஞ்சா வந்துருச்சு. வீட்டுக்கு வீடு வைன் ஷாப்போட இது இருக்குது. குடிக்காத இளைய தலைமுறையே கிடையாது. நான் இப்ப எங்க வீட்டுக்கு போனாலும் என்னால எங்க ஊர்ல வாழ முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. எங்க ஊர்ல இடம் இருக்கு, வீடு இருக்கு, வயல் இருக்கு, அழகான இருக்கு. ஆனா நான் போய் வசிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கிராமம் தலைகீழா மாறி போச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைய சமுதாயம் மாறி இருக்குது. சோ இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நாம எப்படி சந்திக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல இந்த இளைய சமுதாயத்தை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது பார்த்தோம்னா இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் அவங்க இருக்கிறது வந்து என்ன இருக்காங்கன்னா, நிறைய தேவைகளோடு இருக்கிறாங்க. என்ன தேவைகள் இருக்கிறாங்க? பிசிக்கல் நீடு. அவங்களுடைய நிறைய உடல் அளவுல நிறைய தேவையோடு இருப்பாங்க. அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியா இருக்கு. அடுத்தது அவங்க இளைய சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தேவை என்னன்னா, பினான்சியல் நீடு. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், தேவைகளோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இளைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, எஜுகேஷன். இன்னைக்கு உள்ள கல்வி சரியா கிடைக்காம, சரியா மேல் படிக்க முடியாம, அல்லது ஸ்கூல்ல தொடர முடியாம, அல்லது ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகி காலேஜ்ல போய் சேர முடியாம, இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சோசியல் நீடு. அப்படின்னா சமூகத்துல எதையாவது ஒரு பிரச்சனையில, ஒரு குடும்ப பிரச்சனையில அல்லது வேற எதையாவது ஒரு சூழல்ல சமூகத்துல அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்து பார்க்கிறோம். அல்லது ஒவ்வொரு யூத்தையும் நீங்க போய் இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் தேவையோடு இருக்கிறான். நிறைய போய் பார்த்தா அழகா இருப்பான், அழகா சீவி இருப்பான். கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு அவனுடைய சூழல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்களோட இன்னைக்கு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அவனை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் அன்னைக்கு மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. ஒரு காலகட்டத்துல நம்ம அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரிதாபமான சூழல்கள்ல அவங்க இருக்கிறாங்க, என்விரான்மெண்டல். அடுத்தது சைக்கலாஜிக்கல் நீடு. இன்னைக்கு நிறைய ஒவ்வொருத்தரும் மனதளவுல வேதனையோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு திருச்சபையில இன்னைக்கு இருக்கிற மக்கள், இன்னைக்கு இருக்கிற யூத் எப்படி இருக்காங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் நீடோடு இருக்கிறாங்க. அது சரியா கிடைக்காத பட்சத்துல இருக்கிறாங்க. நான் எங்க சர்ச்சில் போறேன், ஒரு 500 பேர் 600 பேர் அட்டன் பண்ணுவாங்க. அதுல யூத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் திருச்சபை அட்டன் பண்றாங்க.
ஒரு 15லேருந்து 30 வயசுக்குள்ளவங்க யாரும் திருச்சபைக்கு வர்றதே இல்லை. இது போல சூழல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நாம் எப்படி சந்திப்பது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஹவு டு ரீச் இந்த யூத் பீப்புள் அப்படின்னா இன்னைக்கு நிறைய யூத் இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல அம்மா அப்பா கிட்ட உட்கார்ந்து பேச முடியாத பிள்ளைகள் இருப்பாங்க, அல்லது அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகளோட பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஆனா நம்ம போய் பழகணும்னு நம்மகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அது காரணம் என்னன்னா இன்னைக்கு இளைய தலைமுறையின அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. பொதுவா நாம சொல்றத அவங்க கேட்கணும், நாம நினைக்கிறத அவங்கள்ட்ட திணிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இது போலதான் இருக்கலாம் தவிர அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல. சோ இந்த லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, தம்பி நீ ஏன் இப்படி இருக்கிற, இங்க வாப்பா அப்படின்னு அவங்க கூட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசி அவனுடைய பிரச்சனையில கேட்கக்கூடியவங்களா நாம இருக்கணும். சோ அப்பதான் we can reach that people. அந்த இளைய சமுதாயத்தை நாம் சந்திக்க முடியும். அடுத்தது அன்னைக்கெல்லாம் தம்பி வான்னா வருவாங்க, இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயத்தை இன்னைக்கு இருக்கிற ஒரு வழி தவறி போகக்கூடிய இந்த சமுதாயத்தை சந்திக்கணும் அப்படின்னா அவங்கள நாம போய் பார்க்கணும். ஸோ பர்சனல் விசிட், தனிப்பட்ட விதத்துல அவங்கள நம்ம போய் பார்த்தாதான் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஒரு வார்த்தை பேசணும் கொடுப்பாங்க. அடுத்தது கேர் அண்ட் ஷேர். அவங்கள ரொம்ப கடினம், அவங்கள உட்கார்ந்து பார்த்து பழகி பேசி அவங்கள கேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது எங்க கேம்ப் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுல ஒரு பொண்ணு வருது, எங்க மனைவிட்ட சொல்றாங்க, அக்கா எனக்கு வயிறு வலிக்குதுக்கா அப்படின்னு. ஏம்மா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து கன்சீவா இருக்கிறேன்க்கா. என்னப்பா சொல்ற, ஃபர்ஸ்ட் இயர் தான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா என் பொண்ணும் நானும் எங்க ரூம்மேட்டு தங்கியிருப்போம்க்கா. என் ரூம்ல இருக்கிற பொண்ணுக்கு அவங்க மாமா பையன் போன் பண்ணுவான் அடிக்கடி. அன்னைக்கு அந்த பொண்ணு குளிக்க போயிருச்சு, நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என் கூட பேச ஆரம்பிச்சாங்க்கா. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட பழகிட்டேன்க்கா. என்ன பண்றேன்னு தெரியலக்கா. உங்க அம்மா என்ன பண்றாங்க, இறந்துட்டாங்க. உங்க அப்பா என்ன பண்றாரு, ஃபாரின்ல இருக்காரு. நீ யார்கிட்ட இருந்து கேர் பண்ற, எங்க அத்தை வீட்டுல இருக்கிறேன். இப்ப என்ன பண்ண போற, தற்கொலை பண்ணிக்க போறேன். இதுதான் இப்ப இருக்கு. சோ இந்த மாதிரி இப்ப அவங்கள என்ன பண்ண முடியும் நம்ம? சோ அவங்கள கேர் பண்ணணும். அவங்கள இது போல சிச்சுவேஷன் இது யாருன்னா, யாரு அன்பா பழகுறாங்களோ, யாரு ஒரு இளைஞனை போய் ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை, ஒரு யூத் பொண்ணை போய் அவங்ககிட்ட ரொம்ப அவங்களதான் என்ன பண்ண முடியும்னா இப்படி இந்த கேர் அண்ட் ஷேர் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. சோ இன்னைக்கு உள்ள யூத்தை நம்ம சந்திக்கணும்னா இந்த சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இன்னைக்கு யூத் மாட்டிட்டு இருக்கிற விஷயம் யாரு எங்கெங்க இருக்கிறாங்க, இந்த இளைய சமுதாயம் எங்கெங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபீல்டு ரியாலிட்டி, இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நிறைய பியர் பிரஷர் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மீடியா. ஒரு காலேஜ்ல 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், நிறைய பேர் 10 பேர் உட்கார்ந்துருக்கிறான். அதுல 10 பேர் உட்கார்ந்துருந்தாலும் 10 பேரும் 10 செல்போன் வச்சுட்டு பார்த்துட்டு 10 பேரும் யாரும் பேசிக்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்துல ஸ்டூடெண்ட் பேசினா இளைஞர் பேசாத போடாம இன்னைக்கு பேசுறான்னு சொல்றோம். இன்னைக்கு பேசுறான்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நீ பேசாட்டினா அவன் செல்போனோட பேசிட்டு இருக்கிறான். 10 பேரும் 10 செல்போன் வச்சு பேசிட்டு இருக்கிறான். இப்படி மீடியாக்கள்ல அடிக்ட் ஆயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. அவங்களோட ஆவிக்குரிய வாழ்வோ அல்லது நிறைய இருக்கோ இது போல இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய திருச்சபையில் உள்ள இளைஞர்கள் பார்த்தா யாருக்கிட்டையும் பைபிள் கிடையாது, யாரும் சர்ச்சுக்கு வர்றதில்லை, யாரும் கடவுள் பயம் இல்லை, எல்லாத்தையும் இருந்துட்டு அவ்வளவு இதா இருக்கிறாங்க. அதாவது சினிமா மோகம் அவங்கள ஆட்கொண்டு சினிமாத்துல உள்ள ஹீரோக்களை நம்புறானே தவிர நம்மளெல்லாம் படைச்ச கடவுளை நம்புற அளவுக்கு அவனுக்கு இல்லை. அது போல இருக்கிறான். அடுத்தது இன்னைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னா யூத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காங்கன்னா நிறைய அவங்களுடைய அதாவது அவங்களுடைய வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்குது. ஆனா நாளுக்கு நாள் அவங்க அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அப்புறம் ஒரு பக்கம் யூத் எப்படி இருக்காங்க அப்படி பார்த்தா நல்ல பசங்களா இருப்பாங்க. பிரிமியம் இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்க வச்சு நல்லா படிச்சு அவனை அதாவது பொன் முட்டை எடுக்கிற வாத்து போல, பொன் குஞ்சு எடுக்கிற வாத்து போல அவனை வந்து அவங்க அம்மா அப்பா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு மெஷினா மாத்துறாங்க. ஸோ அது போல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் அடகு வைக்கிறாங்க. ஸோ அது போல ஒரு சிச்சுவேஷன் அவங்கள்ட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, புரோக்கன் ஃபேமிலியா இருக்கிறாங்க, அல்லது இது போல ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி இருக்கிற, அல்லது 15 நாளைக்கு ஒரு பையன் ஒரு அம்மா கிட்ட இருக்கிறான், அடுத்த 15 நாள் அப்பா கிட்ட போறான். இது போல சிச்சுவேஷன்ல நிறைய பாக்குறோம். சிங்கிள் பேரண்ட்ஸ், அப்பா இல்லாம அம்மா இல்லாம சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கிற நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம்.
எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள சீரழிக்கிற ஒரு விஷயம் கோ எஜுகேஷன். காலேஜ்லயும் சரி அல்லது நிறைய பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா இந்த இது மாறிடுச்சு. இது போல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த செக்ஷுவாலிட்டி பியாண்ட் லிமிடேஷன் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எப்படி மாத்துங்கன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணை பாக்குறது தப்பும்போம், ஒரு பெண்ணை தொடர்றது தப்பும்போம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி சர்வ சாதாரணமா வாலிப இச்சைக்குள்ள மாட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூத் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. தப்புன்னு தெரியவே இல்லை. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு கேஷுவலா நிக்குது பொண்ணு, கேஷுவலா நிக்கிறான் பையன். அது தப்பே தெரியல. சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கள நிலவரம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களை ஆட்கொள்ளக்கூடிய 2 விஷயம். ஒண்ணு பொலிட்டிக்கல், அரசியல் அவங்களை பிடிக்குது. இன்னொன்னு ரிலீஜியஸ், மதம் அவங்களை பிடிக்குது. சோ இந்த போல சிச்சுவேஷன்ல அவங்களை ஒரு அடிமைகளாக மாத்துது. இது போல இருக்கிறாங்க. அடுத்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடுகள்ல போய் பார்த்தோம்னா எந்த யூத்தும் அம்மா கூடயோ அப்பா கூடயோ அண்ணன் கூடயே பேசுறது இல்ல. அப்படி பேசினா அவங்க 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 சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆமா, இல்ல, எஸ் ஆர் நோ. இந்த 2 வார்த்தை தான் அம்மா அப்பாட்ட பேசுறாங்க. என்னப்பா சாப்பிட்டியா? என்னப்பா தூங்குனியா? இல்ல. என்னப்பா காலேஜ் போறியா? இப்படிதான் பேசுறாங்களே தவிர, அவன் அதிகமா செலவழிக்கிற நேரம் அந்த செல்போன்ல மற்ற காரியங்கள்ல தான் தன்னை இருக்கான். இப்படிப்பட்ட சூழல்ல தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய இளைஞர்கள் எதுல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுல மாட்டிக்கிறாங்கன்னா, சூசைட்ல மாட்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன இது சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா 2666 காலேஜஸ் இருக்கு. 2666 காலேஜஸ். அதாவது இச்சைகள்ல மாட்டிக்கொள்ற இந்த ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், மேல்நிலை பள்ளி எத்தனை இருக்குன்னா 5150 மேல்நிலைகள் பள்ளிகள் இருக்கு. அப்பனா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து 50 இருக்குது. அப்ப இதெல்லாம் சேர்த்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 30 லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. 30 லட்சத்துக்கும் அதிகமான படிக்கக்கூடிய இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் யூத்தா இருக்கணும். அவன் ஒரு 20 லட்சம் இருக்கிறான். சோ 50 லட்சம் இளைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய டவுன்ல, நம்ம இருக்கக்கூடிய கிராமத்துல, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா, இதுல எவனாவது ஒரு 10 பேர் இருப்பான். மேல்நிலை பள்ளிகள்ல, காலேஜ்ல அல்லது வேலைக்கு போகக்கூடியது அல்லது வீட்டுல சுத்திட்டு இருக்கிற இளைஞர்கள் இப்படி இருப்பாங்க. சோ இது போல இந்த யூத்த நாம சந்திக்கணும் அப்படின்னா இது எப்படி பண்றது? இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம்? எனது அருமை திருச்சபை மக்களே, என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் இந்த கம்யூனிட்டிக்காக, இந்த இளைய சமுதாயத்துக்காக கண்ணீர் விட்டு அழாவிட்டால் அவர்களை ஒன்று கூட உங்களால் செய்ய இயலாது. அந்த இளைய சமுதாயத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உங்களால விட முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நீங்க பாக்குனீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு மூலையில முழங்கால் படியிட்டு நீங்க சர்ச்சில் பாக்குற யூத்து, உங்க ரிலேட்டிவா இருக்கிற யூத்து அல்லது உங்க அண்ணன் பையன் அக்கா பையன் உங்க வீட்டு பிள்ளைகளா இருக்கிற மக்களுக்காக ஒரு கார்னர்ல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் சிந்தாவிட்டால் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் தெம். அந்த மக்களுக்காக முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்கணும். சரி, இதை எப்படி பண்றது அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போறோம், குடும்பம் நடத்துற கஷ்டமா இருக்கு, நிறைய கடன் இருக்கு, வீடு கட்டியிருப்போம், இது போல சிச்சுவேஷன் இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கு கஷ்டமா இருக்கும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே தடுமாற்றமா இருக்கும், நம்ம குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமா இருக்கும், நம்ம சாட்சியோட வாழ்றதே கஷ்டமா இருக்கும். சோ இந்த சூழ்நிலை எப்படி சார் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் யங் கிராஜுவேட்டா இருப்பீங்க அல்லது ஒரு வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, படிச்சவங்களா இருப்பீங்க, சின்ன பையனா இருப்பீங்க, யாரோ இருப்பீங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இன்னைக்கு சரியா வேலை கிடைக்காம சரியான விதத்துல இருப்பீங்க, ஏதாவது கம்பெனில போய் மாட்டுவீங்க, அப்படிப்பட்ட மக்களும் இருப்பீங்க. சரியான இது இல்லாம அப்படி இருப்பீங்க, அல்லது கல்யாணம் ஆக முடியாம அப்படி இருப்பீங்க, எதையாவது ஒரு சிச்சுவேஷன் நீங்க இருப்பீங்க. ஆனா எல்லாராலையும் முடியும். இப்படிப்பட்ட மக்களை ஒரு பர்சனா, ஒரு தனிப்பட்ட ஆளா எப்படி சந்திக்கிறது முதல்ல பார்ப்போம். அடுத்தது ஒரு குடும்பமா எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களை நம்ம எப்படி சந்திக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாவது அந்த யூத்துக்காக, அந்த இளைய சமுதாயத்துக்காக நான் என்ன பண்ணுமா டெய்லி ப்ரேயர் பண்ணும். எங்க வீட்டுல நான் இன்னமும் டைரி வச்சிருக்கிறேன். அதுல எதுவும் பேரா இருக்கும். நான் யாரெல்லாம் கடவுளை பத்தி சொல்லணும், எவனையெல்லாம் வழி நடத்தணுமோ அதுல வெறும் பேரா எழுதி வச்சிருப்பேன். அந்த பேர்ல நிறைய பேர் இன்னைக்கு கடவுளை ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வழி விலகி போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. அந்த பேர்ல டைரியில எழுதி வச்சு ஜெபம் பண்ற டைரி உங்ககிட்ட வைக்கணும். அந்த மக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய டைரி இருந்துச்சுன்னா போதும்.
அதை எழுதி 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 அந்த மக்களுக்காக டெய்லி ஜோம் பண்ணீங்கன்னா கடவுள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிக் பண்றதுக்கு உதவி செய்வார். அடுத்தது அப்படிப்பட்ட மக்களை நம்ம போய் மீட் பண்ணணும். நான் ஜோம் ஒன்று மட்டும் பண்ண பத்தாது, அந்த மக்களை போய் சந்திக்கணும். நான் எனக்கு தெரியும் தஞ்சாவூர்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 8 மணி, நான் முன்னாடி வேலை பார்க்குற காலேஜுக்கு 8:30க்கு காலேஜில் இருக்கணும். 8 மணிக்கு 7:45 நான் கிளம்புவேன். ஆனா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு இளைஞனை சந்திக்கிறதுக்கு எப்ப தெரியுமா போவேன்? காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் போய் பல்லு விளக்கிட்டு ஒரு கடையில டீயை குடிச்சிட்டு பைக் எடுத்துட்டு கரெக்டா 5:45க்கு போய் இங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல ஈச்சங்கோட்டைங்கிற ஒரு ஊர்ல போய் நிப்பேன். 5:45 நிப்பேன். ஏன்னா 6 மணிக்கு தான் அங்கெல்லாம் விடியும். 5:45க்கு போய் அங்க ஒரு டீ குடிப்பேன். ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு கரெக்டா 6 மணிக்கு போய் அங்க நிப்பேன். 6 மணிக்கு விடியும். கரெக்டா போய் அந்த வீரமணிங்கிற தம்பி பார்ப்பேன். கதவை தட்டுவேன். அவன் தூங்கிட்டு எந்திரிச்சு நீ பார்ப்பான். ஏன்னா நான் பகல்ல போனா அவன் எங்கே போயிருவான், நைட்ல போனா அவன் எங்கே போயிருவான், எப்ப வருவான்னு தெரியாது. ஆனா தூங்குனான்னா ஒருத்தன் கட்டாயம் ஏந்திரிக்கணும். அந்த ஏந்திரிக்கிற சமயங்கள்ல போய் அவனை பார்ப்பேன். அவனை போய் மீட் பண்ணுவேன். அவன் வீட்டுல போய் மீட் பண்ணுவேன். ஒரு 6 to 7 அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப 7:45 7:30க்குள்ள எங்க வீட்டுக்கு வந்து நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போவேன். இப்படி நம்ம தேடி போய் பார்க்காவிட்டா கஷ்டம். ஸோ அவங்க இடத்த போய் இருக்கிறோம். அடுத்தது அவங்க கூட என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நிறைய நேரம் நாம வந்து அவங்க கூட பேசணும், அவங்க பேசுறத கவனிக்கணும் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பேசுறது இல்லை, அவங்க பேசுறத கவனிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அப்படி இருக்கிற மக்களோட வீட்டுல போய் நம்ம என்ன ஹவுஸ் விசிட் பண்ணணும். ஹவுஸ் விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம செய்ய முடியும். ஹவுஸ் விசிட் பண்ணணும். இப்ப ஒரு நாள் என் கூட படிக்கிற ஒரு தம்பி இருந்தாரு. அந்த தம்பியை கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய பிரேயருக்கு கூட்டிட்டு வந்தேன். அவனோட விடல. அவன் யாரு, என்ன, அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போனா அவங்ககிட்ட 4 தங்கச்சி, +2, 10th, 8th, 6th படிக்கிற 4 தங்கச்சி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட அதிகமா பழகி அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு பழக ஆரம்பிச்சேன். நான் அப்போ வந்து அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற இன்னும் சில அண்ணங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டு போக ஆரம்பிச்சோம், பழக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியா போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துச்சு, இவங்க எல்லாம் குடும்பமா நம்ம இடத்தை நோக்கி வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 தங்கச்சியும் பாஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து காலேஜில் சேர்த்து விட்டோம். படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 4 தங்கச்சியில அந்த தம்பி இப்ப எங்க தஞ்சாவூர் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவனுடைய 4 தங்கச்சியில 3 தங்கச்சி மிஷினரிஸ், ஒரு தங்கச்சி சிஎம்சி ஒர்க் பண்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தம்பியோட இடத்தை நான் தேடி போகாட்டினா, அந்த தம்பியோட வீட்டுக்கு நான் போகாட்டினா, அவங்க குடும்ப சூழ்நிலையில அறியாட்டினா இன்னைக்கு ஒரு 3 மிஷினரிஸ் கிடைச்சிருப்பாங்களா, ஒரு நர்ஸ் கிடைச்சிருப்பாங்களா, ஒரு கிராஜுவேட் கிடைச்சிருப்பாங்களா? அப்ப என்ன பண்ணுமா, நாம இந்த இளைஞர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்கள தேடி அலைந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா, ஆத்மா கிடைக்கும். இப்படி தேடி அலைஞ்சு பாருங்க, உங்க மனசுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை விட உலகத்துல மிக உயர்ந்து எதுவுமே கிடையாது. அதான் சொல்றாங்க. சோ இது என்ன பண்ணுமா, இப்படி ஹவுஸ் விசிட் பண்றது எது தெரியுங்களா, பில்டிங் ட்ரஸ்ட் வித் தெம். அவங்க கூட நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். அவங்க அம்மா அப்பாவுக்கு இவங்க நம்ம கிட்ட வர்றாங்களே, ஃபேமிலியா வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தும். வாய்ப்பு இருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிற அந்த யூத் இருக்கிற வீட்டுல ஸ்டே பண்ணி பாருங்களேன். ஏன்னா இவ்வளவு பெரிய அண்ணன் வந்து நம்ம கூட தங்குறாரு, நம்ம தரையில தங்குறாரு, நம்மள வந்து பாக்குறாரு அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை வரும். அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வரும், அவங்க அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை வரும். சோ இது போல நம்ம என்ன பண்ணணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது இப்படி போகும் பொழுது அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும், நாம பில்டு பண்ணணும். இந்த இப்படி போய் அவங்களை விசிட் பண்றது போதுமா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இது நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரி இப்படி போய் விசிட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் ஒரு சகோதரி வீட்டுக்கு போறோம். ஒரு யூத்தை பாக்குறோம். ஒரு சகோதரி அந்த பொண்ணை பாக்குறோம், காலேஜ்ல பாக்குறோம். அது இங்கிட்டு துருதுருப்பா ஓடுது வருது. பார்த்தா ஏதோ கண்டதெல்லாம் பேசுது இந்த பொண்ணு. அப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா நல்ல பொண்ணு. ஆனா அப்படி இப்படி கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படியே இருக்கு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டோம், சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போனோம். போனா அவங்களுக்கு கீழே 5, 6 சகோதரிங்க அவங்க வீட்டுல. 1, 2, 3, 4, 5, 6 சகோதரிங்க. இது 3வது பொண்ணு. அந்த பிள்ளை போய் பார்த்தா பழகுனா அவங்க அப்பா இல்ல. ஒரு கூரை வீடு, பரிதாபமான ஒரு சிச்சுவேஷன். போய் பார்த்து பழகி அந்த பிள்ளையோட பேசுறோம், பழகுறோம். அப்புறம் எங்க வீட்டுக்கு கூப்பிடுறோம். அப்புறம் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போனோம். அடுத்தடுத்த பிள்ளைகள் காலேஜ் சேர்ந்துச்சு. அப்புறம் இந்த பிள்ளை பிஏ படிச்சது, பிபிஎட் படிச்சது சேர்ந்துச்சு, எம்பிஎட் படிச்சிச்சு, எம்ஃபில் படிச்சிச்சு, பிஹெச்டி முடிச்சிச்சு. இன்னைக்கு எங்க ஊழியத்துல அது ஒரு கிராஜுவேட்டா தருமபுரியில இருக்குது. அப்போ ஒரு வீடுகளுக்கு போய் விசிட் பண்ணும் பொழுது அவங்களோட நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரேப்போ கிடைக்குது. அடுத்தடுத்த தங்கச்சிகள் கடவுளை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துல கடவுளை ஏற்றுக்கொண்ட குடும்பமா மாறி இருக்கிறாங்க. ஒருத்தரை தேடி அலையும் பொழுது கடவுள் அந்த ஆத்துமாவை நமக்கு தருகிறார்.
ஸோ தேடி போகணும். இதுதான் தேடி போகணும். இப்படி தேடி போகும்பொழுது என்ன சார் சேலஞ்சஸ் கிடைக்கும், என்ன சவால்கள் நம்ம நிறைந்திருக்கும்? நம்ம அங்க இருக்கிற இளைஞர்களை, சர்ச்சில் இருக்கிற இளைஞர்கள், நமக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் ஒரு 10 பேர் டார்கெட் வச்சு நம்ம மீட் பண்ணுவோம். ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? 10 பேர்ல 8 பேர் ஓடி போயிருவான். ஆனா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு 2 பேரு கடவுள் பிடிப்பாரு. அந்த 2 பேரும் எவ்வளவோ காரியங்களை சாதிப்பான். சரிங்களா? ஆனா என்ன தெரியுங்களா இருக்கும்? நம்ம அந்த யூத்தை தேடி 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 போவோம். அவன் சொல்லுவான், என்ன பிரதர் அவனை கூப்பிடுறேன், பிரேயர் கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான், இவனை பிரேயர் கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான், அவன் எப்படி வரமாட்டேங்கிறான்னு நிறைய டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆனா அத்தனையும் தாங்கிக்கிட்டு பொறுமையோடு இருக்கும் பொழுது கடவுள் நம்ம எத்தனை பேரை தேடுறோமோ ஜபத்தோட அதுல அட்லீஸ்ட் எல்லாரையும் தருவார். அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையும் ஸ்ட்ராங்கா கொடுத்துருவார் கடவுள் நமக்கு. அந்த 2 பேரு இன்னும் 10 பேரை பார்ப்பான். மீத 8 பேர் செய்யக்கூடிய வேலையை அந்த 2 பேர் செஞ்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடவுள் தருவார். ஆனா என்ன தெரியுமா, நம்ம இப்படி யூத்துக்களை தேடி தேடி அலைவோம் பாத்தீங்களா, மக்கள் அப்படி இருக்கிற மக்களை போய் தேடி பார்ப்போம் பாத்தீங்களா, அப்ப தேடி போகும்பொழுது ரிசல்ட் என்னமோ புவரா தான் இருக்கும். அவன் எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஆனா நம்ம கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அப்படி பேசி அலையும் போய் போய் அலையும் பொழுது நமக்கு அநேக வாய்ப்புகளை தருவார். அடுத்தது அந்த சரி இப்படிப்பட்ட யூத்தை எப்படியெல்லாம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னா சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஈவெண்ட்ஸ் எப்படியெல்லாம் நம்ம அவங்களை சந்திக்கிறது இந்த யூத்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரம் ஒரு யூத்தை சந்திக்க போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க பெயர்களை எழுதி அவங்களுக்காக அதிகாலையில அல்லது நைட்ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் நீங்க யாரையும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளால மாய்மாலமான அல்லது ரொம்ப பெரிய மாயஜாலமான வார்த்தைகள்னால ஒரு யூத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை விட அவங்கிட்ட நிறைய மீடியாக்கள் இருக்குது அவனை ஆக்குபைட் பண்றதுக்கு. நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறான். ஆனா அவங்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு பிளஸ் இருக்கு. என்னது அப்படின்னா ஜெபம். அவன் ஜெபிக்க மாட்டான், நாம ஜெபிப்போம். இந்த பிளஸும் அந்த மைனஸ் அடிபட்டு போயிடும். ஸோ அவனை மீட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் உங்கள்கிட்ட ஜெபிக்கக்கூடிய வாழ்வு, அந்த ஆத்துமாக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த கரிசனை இது இருந்துச்சுன்னா ஒரு யூத்தை சந்திக்கும் பொழுது கட்டாயம் கடவுள் அங்க கிரியை செய்வார். ஸோ நம்ம வாழ்க்கையில யாருக்காக நான் ஆண்டவரே இந்த பையனை நான் மீட் பண்ண போறேன், இப்படி முடி வச்சுட்டு திரியிறான், இப்படி ஒரு புள்ளிங்கோ ஸ்டைல்ல அலையிறான், இந்த பையனை நான் என்ன எப்படி மீட் பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நம்முடைய வல்லமையான பேச்சு கிடையாது, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் கிடையாது, என்கிட்ட இருக்கிற காரு கிடையாது, என்கிட்ட இருக்கிற பைக்கை வச்சு மீட் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற வார்த்தை ஜாலங்களை வச்சு மீட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபத்தை என் கையில நான் எடுத்தேன்னா அவனை வீழ்த்திட முடியும். ஸோ இந்த ஜெபிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழணும். சரி இவங்களை எப்படியெல்லாம் மீட் பண்ணலாம்? ஒருவேளை ஜெபம் பண்றோம், மீட் பண்றோம், ஒரு சின்னதா உங்க வீடுகள்ல ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு பைபிள் கேதரை கூப்பிடலாம். அதுக்கு உங்க சதீசனோட கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அவர் எடுப்பாரு. உங்க பக்கத்துல இருக்கிற உங்க வீடுகள்ல இருக்கிற உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தம்பி வாடா சாயங்காலம் ஒரு கப் டீ சாப்பிடுறா அப்படின்னு அப்படி கூப்பிடலாம். அப்படி ஒரு பப்ஸ் வாங்கி வைக்கலாம். அல்லது அப்படியே வச்சுட்டு அப்படி சதீசன் நைஸா கூப்பிடலாம். அப்படியே கூப்பிட்டு ஒரு சின்னதா ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க வைக்கலாம். இப்படி மீட் பண்ணலாம். இல்ல வரமாட்டாங்களானா அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடணும், ஒவ்வொருத்தனா டார்கெட் பண்ணணும். அவன் இருக்கிற இடத்துக்கு 2x2 எப்படின்னா அவன் கூட சேர்ந்து நாம டீ குடிக்க போறது. அவன் நம்ம வீட்டுக்கு வர்றது. அவன் எங்க போறானோ அவன் பின்னாடி போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க கூட உட்காந்து பேசணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இல்ல நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, அவன் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான். சில பேர் ஒரு பிக்னிக் போகும் வாடான்னு கூப்பிட்டுருவான், ஆனா காசு நிறைய செலவாகும் அப்படி போகும் பொழுது. அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நான் நிறைய எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன காசை சேர்த்து வச்சிருப்பேன். ஒரு பிக்னிக்னு ஒரு 5 பேர் 6 பேரை யாராவது ஒரு அண்ணன் கிட்ட கார் வாங்கிட்டு தூரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள ஐசோலேட் பண்ணி தனியே எடுத்துட்டு போது நிறைய பேசுவான். அந்த பிக்னிக் ஸ்பாட்ல கொண்டு வச்சு அவங்கள ஷேர் பண்ண வச்சு அவங்கள பேச வச்சு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நாங்க கடவுளை பத்தி ஷேர் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு ரேப்பை பில்டப் பண்ணுவோம். அது போல அல்லது நிறைய ஃபெலோஷிப் ரிலேட்டட் ப்ரோக்ராம் சின்ன சின்னதா பெரிய 100 பேருக்கு வைக்க வேண்டியது 2 பேருக்கு 3 பேருக்கு 5 பேருக்கு இப்படி ஃபெலோஷிப் சொந்தமான சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வைக்கலாம். ஒருத்த வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வைக்கும் பொழுது நமக்கு ரிலேட்டிவ், நமக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க, நம்ம ஆபீஸ் மேட்டு, கிளாஸ்மேட்டு அல்லது இப்படி கூப்பிடக்கூடாது. நம்ம யாருக்கெல்லாம் கடவுளை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறோனோ அவனையா கூப்பிடணும். அவன் கூப்பிட்டு அவன் கையால அன்னைக்கு கேக் வெட்ட வச்சு அவனை அன்னைக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அவனை நம்ம வீழ்த்திடலாம். இது போல ஃபெலோஷிப் சம்பந்தமான ப்ரோக்ராம் வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியுமா, கட்டாயம் நமக்கு அப்படி சீட் பண்ணும். ஸோ இப்படிப்பட்ட இது போல சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால ஆண்டருக்குள்ள வழி நடத்த முடியும். ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்படிப்பட்ட மக்களை நம்ம எப்படி ரீச் பண்றது அப்படின்னு கேட்கலாம்.
இப்படி எப்படியெல்லாம் சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றது, இந்த இளைய சமுதாயத்துக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கூடயும் நம்ம என்ன பண்ணணும், டாக் வித் டி. நான் என்ன பண்ணுவேன், சரபோஜி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அங்க வந்து நிறைய ஒரு நாள் பைபிள் கொடுக்குறோம். சாரி, ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல பைபிள் கொடுத்து அனுப்புறோம். அந்த பைபிள் கொடுத்து அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட் அந்த பைபிள்லாம் கிழிச்சு போட்டு எவெல்லாம் அதுக்கு போனானோ அவனை வரிசையா வாசல்ல முட்டி போட வச்சுட்டாங்க ஹாஸ்டலுக்கு எதிர்ப்புற. இது வந்து எங்க பிரேசல் ஸ்டூடெண்ட் வர சொல்றான். சரி என்னடா பண்றது, யாரா அவன் அப்படின்னு பார்த்தா வள்ளிமேகநாதன், பெரியசாமி. இவங்க தேர்ட் இயர்ஸ். நம்ம பிரேசல் வராதவங்க, அவங்க ரவுடிஸ். ஒரு நாள் வீங்கள மீட் பண்ணணும் சாமின்னு அவனுக்காக ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் காலேஜுக்கு எய்த்த மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த வள்ளிமேகநாதனும் பெரியசாமி வந்தாங்க. அவங்களோட வரும்பொழுது, வாங்க பாஸ் டீ குடிங்க வாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அப்படி இப்படி சிரிச்சாங்க. பரவாயில்ல வாங்க டீ குடிங்கன்னு. அவங்க 2 பேரும் வரல, அவங்க கூட 16 பேர் வர்றாங்க டீ குடிக்க. அந்த 16 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தேன். பஸ் கையில திரும்ப ஊருக்கு வரணும், 20 கிலோமீட்டர் நானு, பஸ் காசு இல்ல. டீ வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டீ குடிக்கும் போதே அப்புறம் அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஓ நீங்க தான் பிரேயர்லாம் நடத்துறதா, போறதா வர்றதா, பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் கூப்பிடுறதா? ஆமா ஆமா அப்படின்னு. அப்படி என்னதான் நடத்துவீங்க? நான் என்னதான் நடத்துறேன்னு நாளைக்கு வேணா வந்து பாருங்க அப்படின்னேன். ஏன் நான் எங்க இதுக்கு வர வேண்டாம், உங்க காலேஜ் வேலை பார்க்குற ப்ரொஃபசர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னேன். அப்படியா வர்றோம் அப்படின்னாங்க. உடனே அந்த ப்ரொஃபசர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே நாளைக்கு ஒரு 10, 15 பேர் வருவாங்க. உடனே அவரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஒரு சின்ன டீ வாங்கி கொடுத்து அவங்களோட பேசும்பொழுது அந்த 16 பேர் அங்க வந்தாங்க மறுநாள் அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு. அவர் அழகா காஸ்பல் பிரசன்ட் பண்ணார். சாம் ஜான் ஒரு அண்ணன் பிரசன்ட் பண்ணி அதுல பார்த்தா அதுல ஒருத்தன் கடவுளை ஏற்றுக்கொண்டான். எந்த பெரிய சாமி வேதத்தை கிழித்து போட்டானோ அவன் என்ன பண்றான், கடவுளை ஏற்றுக்கொண்டு பின்னாடி வந்து எங்க சர்ச்ல சாட்சி சொல்றான். சொல்லிட்டு கடைசி நாள் இந்த பெரிய சாமியை பார்க்க போறேன். அவன் தேர்ட் இயர் முடிச்சுட்டு போறான். இந்த பெரிய சாமி இன்னைக்கு ஹாஸ்டல் விட்டு போறானே அப்படின்னு பார்க்க போறேன். ஹாஸ்டல் பசங்க தண்ணி அடிச்சுட்டு எல்லா டியூப் லைட் பேனு சன்னல் எல்லாம் அடிச்சு நொறுக்கி கீழே கிடக்குது. இந்த பெரிய சாமி எங்கடானா ஹால்ல போய் உடஞ்சி கிடக்கிற டியூப் லைட் எல்லாம் அள்ளி கொட்டிட்டு இருக்கிறான். என்ன பெரிய சாமி அப்படிங்கிறேன். உடைக்கிறது அவங்க வேலை, அள்ளி கொட்டுறது நம்ம வேலை அப்படின்னா. எந்த பெரிய சாமி பைபிளை கிழிச்சானோ அதே பெரிய சாமி வைக்கிறான். இப்ப போலீஸா கரம்பக்குடிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறார். காரணம் என்னன்னா, யூத்தை ஒரு சின்ன டீ வாங்கி கொடுத்து அவங்களோட பேசும் பொழுது கடவுள் நம்ம கொடுக்கிறார். ஒன்லி ப்ரே ஃபார் தெம், அப்புறம் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். அப்படி கொடுக்கும் பொழுது கட்டாயம் நம்ம கொடுக்கிறார். இது நம்ம கிடைக்க முடியும். இப்படி நம்ம அவங்கள பார்க்கலாம். அடுத்தது இந்த இது போல யூத்தை எப்படி சார் செய்யறது? அதாவது என்னுடைய வீட்டை திறந்து கொடுப்பதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். வீட்டை எப்படி சார் திறந்து கொடுக்கறது அப்படின்னா, நம்ம எல்லாரும் நேரத்துல நம்ம வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு மினிஸ்ட்ரிம்போம். அப்படி கிடையாது. வீட்டை ஓப்பன் ஹார்ட் அண்ட் ஓப்பன் ஹோம். திறந்த இருதயமும் திறந்த உள்ளமும் திறந்த இல்லமும். நம்முடைய இதயத்தை திறக்கணும். அடுத்தது நம்ம இல்லத்தை திறக்கணும். எப்படி சார் திறக்கிறது அப்படின்னா, நாங்கெல்லாம் இப்ப எங்க வீட்டுல வந்து சாவி எங்க இருக்குன்னு தெரியாது. வீடு திறந்திருக்கும், மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஓப்பன் ஹோம். நம்ம வீடுகள்ல இப்ப யூத் தம்பி எங்க வீட்டுக்கு வா, அவனு வந்த உடனே பைபிள் ஸ்டடி ஏஜாம் சொல்லக்கூடாது. அவங்க கூட உட்காந்து பேசணும், பழகணும், ஒரு கப் டீ கொடுக்கணும். உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலோ அன்னைக்கு அவனை கூப்பிடணும், அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அப்படி அந்த ரேப்போ பில்டப் பண்ணும் பொழுது அவன் உங்க வீட்டுக்கு வர போக ஆரம்பிப்பான். அப்புறம் எப்படி இருப்பான். இது ஏன் தெரியுமா அப்படி ஓப்பன் கொடுக்குறோம்? அவன் எங்கேயோ போய் எந்த ஒரு வீட்டுக்கோ போகாத படிக்கு ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிற உங்க வீட்டுக்கு வரும்போது அவன் கடவுளை தெரிஞ்சுக்குவான். அதுக்காக தான் ஓப்பன். அப்படி இல்லாட்டினா வேற ஏதோ தவறான வீடுகளுக்கு போய் தன் வாழ்க்கை மாறி போயிடும். சோ இது போல ஓப்பன் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னைக்கு உள்ள யூத்தை நம்ம என்ன பண்ணுவோம், புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு வேணும். இன்னைக்கு உள்ள யூத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு வேணும். அதுக்குதான் அவங்க என்ன பண்ணுமா, அந்த யூத்தை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காவிட்டா என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு தம்பி எங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறார். அவங்க அப்பா ரிட்டையர்டு மிலிட்டரி. அதனால அந்த கேன்டீன்ல வர்ற சரக்கு பாட்டெல்லாம் வாங்கி ஹாஸ்டல் அடுக்கி வச்சுட்டு காலேஜ் விட்டுட்டு நேரா போய் சாப்பிடுறது, குளிக்கிறது, தூங்குறது, சாயங்காலம் சரக்கு அடிச்சுட்டு படுக்கிறது. இதான் வேலை. நான் ஒரு நாள் அந்த ஹாஸ்டலுக்கு போறேன். இப்படி இருக்காங்க. போய் அந்த தம்பி கூட உட்கார்ந்து அப்படியே பேசுறேன், பழகுறேன். அப்படியே கொஞ்சமா டீ குடிக்க கூட்டிட்டு போறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகுறேன். அப்படியே பிரேசல் கூட்டிட்டு வர்றேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை ஏற்றுக்கொள்கிறாரு. பின்னாடி அந்த 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 கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டாரு. இன்னைக்கு இங்க தஞ்சாவூர்ல ஸ்ட்ராங் கிராஜுவேட்டா இருக்கிறார். அந்த ஒரு மனிதனை தேடி நான் போகாட்டினா அவன் குடிக்கு அடிமையாகி பரிதாபமா அவங்க வாழ்க்கை போயிருக்கும். சோ இதெல்லாம் என்னதுன்னா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுமா, அவங்களுக்கு என்ன பண்ணுமா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். எப்படி பண்ணணும், அவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தை, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ், அப்பா வாங்கி வச்சிருக்கிற ரிட்டையர்டு மிலிட்டரியில கிடைக்கிற அத்தனை சரக்கு பாட்டிலையும் மிலிட்டரி சரக்கையும் குடிச்சிட்டு படுத்து கிடக்கணும். அதுதான் அவனுக்கு சந்தோஷம்.
அவன் கூட போய் உட்கார்ந்து பேசி பழகி அவனை அப்படியே அழைச்சிட்டு போய் அப்ப எங்க ப்ரொஃபஸர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தெரிஞ்ச அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போய் எப்படியெல்லாம் அவனுக்கு சேவ் பண்ணணுமோ இன்னைக்கு ஸ்ட்ராங் கிராஜுவேட் அன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் அந்த ஒரு மனிதனுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் இன்னைக்கு அவன் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகி இன்னைக்கு ஹெச்எம்ஆ தஞ்சாவூர்ல இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு அப்படியே கிளாஸ் ரூம்லயே ஓப்பனா பைபிளை படிச்சு சொல்றாரு. அதை வீடியோ எடுத்து போடுறாரு. எனக்கு இந்த வர்றா நான் கிளாஸ் ரூம்லயே தைரியமா சொல்றேன் அப்படின்ட்டு. பாருங்க, நம்ம ஒரு மனிதனுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் நமக்கு அது. அடுத்தது நம்ம வீடுகளுக்கு என்ன பண்ணுமா, அவங்கள என்ன பண்ணணும், இன்வைட் பண்ணும். நாளைக்கு கூட நான் இன்னைக்கு திருச்சியில் இருக்கிறேன் ஒரு மீட்டிங்ல. நாளைக்கு எங்க வீட்டுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. எங்க ஒய்ஃப் பயங்கர பிஸி ஆபீஸ்ல. ஆனா அதன் மத்தியிலையும் நான் இங்க இருக்கிறேன். நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நிறைய யூத் வருவாங்க. அவங்களை உட்கார வச்சு பேசி பழகி ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து சாயங்காலம் ஒரு டீ கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து சந்தோஷமா பேசி அவங்களை அனுப்புவோம். அப்படி வரும்பொழுது ஒரு ரேப்போ கிடைக்கும். அந்த யூத்துக்களை நம்ம சந்திக்க முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுவோம், அடுத்தது அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிப்போம். ஸோ இது போல நம்ம என்ன பண்ணணும், நேரத்தை காலத்தை நம்ம செலவழிக்கலாம். சரி, அடுத்தது நம்ம வந்து பிப்ளிக் இது ஒரு குடும்பமா எப்படி இந்த மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். பிப்ளிக்கல் பேசிஸ்னு இருக்கு, அதுல ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். பிப்ளிக்கல் பேசின்னு பார்த்தா நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா 2 தீமோத்தேயு 1:16 ஒன்று போட்டிருக்கோம். ஓனேசி பெருவின் வீட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓனேசி பெருவின் வீட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். 2 தீமோத்தேயு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பமா நிம்பாவின் வீட்டார். கொலோசியர் 4:15 பாத்தீங்க அப்படின்னா, மணி 8 ஆயிருச்சு, அதனால நான் சீக்கிரம் வேதத்தை மட்டும் சொல்றேன். நிம்பாவின் வீட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 16:19 பார்த்தோம்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் அன்னைய காலகட்டத்துல குடும்பமாக என்ன பண்ணிருக்கிறாங்க, ஊழியங்கள் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் குடும்பமா இது போல இந்த யூத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம படலாம். பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. குடும்பமா நம்ம என்ன பண்ணணும், இந்த யூத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் கட்டாயம் வேணும். குடும்பமா சந்திக்கிறதுக்கு நிறைய பாக்குறோம். அடுத்து நிறைய அதே அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லானுடைய இதை போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, ரோமர் 16:3-4 பவுல் வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லானுடைய விட்னஸ் பத்தி எழுதுறாரு. இதெல்லாம் நான் பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் குடும்பமாக அன்னைக்கு வேதாகமத்துல இவங்கெல்லாம் குடும்பமாக இந்த ஊழியத்துல இன்வால்வ் பண்றதை பாக்குறோம். அப்ப நாமளும் இந்த இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக எப்படி இந்த யூத்தை சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி த்ரூ ஓப்பன் ஹோம்ஸ் பாக்குறோம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் யூத். இன்னைக்கு இருக்கிற யூத்தோட நம்ம நிறைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கட்டாயம் வேணும். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம இந்த யூத்தை நம்ம சந்திக்க முடியாது. என் காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா முடி ஒரு மாதிரி வித்தியாசமா வெட்டிக்கிட்டு ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருந்தாலும் 59 பேர் அப்படிதான் முடி வெட்டிருக்கான். ஒருத்த மட்டும் தான் ஏதோ அவனையும் பார்த்தா பரிதாபமா இருப்பான். சரி, இவெல்லாம் போய் முடி வெட்டக்கூடாதுரா, அப்படி வெட்டக்கூடாதுன்னா என்னோட நான் பேச மாட்டான். சார் சரியில்லம்மா. நான் அவங்க கூட கீழே இறங்கி அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, தம்பி என்ன பண்றாங்க, தங்கச்சி என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ற, இப்படி அவங்க கூட பேசி பேசி பழகி பழகி அப்படியே கிளாஸ் முடிஞ்சுன்னு போய் டீ வாங்கி கொடுத்து அவங்களோட பேசி பழகி ஹாய் பேசி பழகி அவங்க கூட கீழே இறங்கி அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ தனிப்பட்ட விதத்துல அவங்களோட உறவுகளை நம்ம பண்ணணும். ஸோ இதே போல இந்த இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களை நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மென்டரிங் இந்த நீடி ஸ்டூடெண்ட்ஸ் தேவையுள்ள மக்களோட நம்ம என்ன பண்ணணும், பழகணும். ஒரு திருப்பம் ஒரு சகோதரர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிஏ முடிச்சிட்டாரு, எம்ஏ முடிச்சிட்டாரு. எம்ஏ முடிச்ச உடனேயே இந்த வைன் ஷாப்ல வேலை கிடைக்குன்னு வைன் ஷாப் போயிட்டார். வைன் ஷாப்ல போய் உள்ள இருந்து ஊத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த பாட்டில எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த வேலை. அதுக்கு எவ்வளவு பணம் கட்டி வேற போயிட்டாங்க. இந்த அண்ணன் பிரேயர்ஸ்ல வந்த தம்பி எப்படா அந்த வேலைக்கு போனா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்ச நாள் அந்த ஒயின் ஷாப்ல அவர் வந்து வெளியூர், ரொம்ப அவங்க ஊர் தூரம், திருவையாறு பக்கம். அவரு தஞ்சாவூர்ல ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கிறாரு. நான் என்னடா இவன் போய் ஒயின் ஷாப்ல மாட்டிக்கிட்டாரு, எப்படா கொண்டு வருதுன்ட்டு டெய்லி ஒயின் ஷாப் போவேன் நான். மதியான நேரத்துல போனா கூட்டம் அதிகமா இருக்காது. 12 மணி 12 மணி நேரத்துல அந்த 12 மணி போல டெய்லி ஒயின் ஷாப் போறது. போய் அந்த ஜன்னல் இருக்கும்ல, அந்த இடத்துல நின்றுட்டு நான் நிற்பேன். அவர் உள்ளுக்குள்ள அவர் இருப்பாரு. இப்ப வெளியில என்னை பார்த்தா நான் ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்குற மாதிரியே தெரியும் எல்லாருக்கும். ஆனா நான் போய் அந்த ஜன்னல் நின்றுட்டு இந்த வேலை பார்க்க கூடாது, இந்த வேலை பார்க்க கூடாது பிரதர், தவறானது, எப்படியாவது வெளில வந்துருங்க, எனக்கு அடிஷன் ஆயிரும் இப்படின்னு போய் பேசிட்டே இருப்பேன். ஒரு நாள் அந்த ஒயின் ஷாப் உள்ள போறதுக்காக கிராஸ் பண்ணி போறேன். ஒரு அந்த இடத்துல டிராபிக் ஆயிடுச்சு. ஒரு கார் வந்து நிக்குது. அதுன்னா எங்க ஊழியத்தில் இன்வால்வ் பண்ற ஒரு டாக்டர் ஜோசப்னு பேரு, அவரு கார் நிக்குது. நான் அதை தாண்டி அவரு காருன்னு பார்க்காம ஒயின் ஷாப்புக்குள்ள போயிட்டு நான் பார்க்க போனது அந்த வெற்றி செல்வங்கிற ஒரு அண்ணனை பார்க்கறதுக்கு. இவரு பார்த்தது இவன் என்னடா பிரேயருக்கெல்லாம் வர்றான், ஒயின் ஷாப்புல போறான்னா அங்க போய்
எனக்கு தெரியாது. ஆனா நான் போனது தெரியாது. ஆனா அதையெல்லாம் நான் பார்க்காம அந்த அண்ணனை போய் 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 அந்த அண்ணனை போய் பார்த்து பழகி பேசி கடைசியில் அந்த அண்ணன் அதை விட்டு வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து அந்த வேலையே வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த டிஎன்சிஸ்ல வேலை பார்க்கிறாரு. சர்ச்சுக்கு போகிறாரு, நல்லா இருக்கிறார். அந்த ஒரு ஆத்துமாக்களை தேடி போகணும், போய் பார்க்கணும், அவனை போய் பேசி பழகி மென்டார் பண்ணணும். இது தவறான இடம், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட இதுல போய் பார்த்து பார்த்து போய் மென்டர் பண்ணும் பொழுது அவங்க இருக்கிறார். ஸோ இது போல நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அடுத்தது அதே யூத் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, துன்பத்தோடு இருப்பாங்க, வறுமையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நம்ம எப்படி சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு எங்க கூட ஜூனியர் ஒரு தம்பி, மோகன் ஒரு தம்பி, அவன் வந்து யூஜி முடிச்சுட்டான். யூஜி முடிச்சுட்டு பிஜி படுறான் அப்படின்னா எங்க போயிட்டான் அப்படின்னா, அவங்க சித்தப்பா கூட இந்த டைல்ஸ் போடுற கம்பெனி வேலைக்கு சென்னைக்கு போயிட்டான். நான் அவனை போன் பண்ணி தம்பி வா தம்பி வா தம்பின்னு கேட்டேன், வரலன்ட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லைன்னு, நீ வாடா பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி, என் வீட்லயும் நானும் ஏழை அந்த சமயத்துல, கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எங்க வீட்லயும். அப்ப எங்க வீட்டுல ஒரே ஒரு மோதிரம் மட்டும் இருந்துச்சு. அந்த மோதிரத்தை வித்து அவனுக்கு போய் பிஜி படிக்க வச்சேன். எம்ஃபில் எம்காம் சேர்ந்தான், சேர்ந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் ஃபீஸ் கட்டணும். ஒவ்வொரு செமஸ்டரும் ஃபீஸ் கட்டுறதுக்கு சனி ஞாயிறு சித்தாள் வேலைக்கு போவேன். 50 100 ரூபா கிடைக்கும். அந்த காசை சேர்த்து 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 வச்சிருப்பேன். அந்த ஒரு 6 மாசம் ஆனோடனே அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் அதை கொடுப்பேன், அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் அப்படி கொடுப்பேன். அவனுக்கு இன்னைக்கு வந்து எம்காம் முடிச்சுட்டான். அடுத்தது நான் இப்போ வேலைக்கு போயிட்டேன். இப்போ நாங்கள் என் காலேஜில் வேலைக்கு போயிட்டேன். இப்போ அடுத்தது அவன் வர்றான், அவன் எனக்கு இப்போ இருக்கிறான். இப்போ என்ன பண்றதுன்ட்டு எனக்கு கிடைச்சி குறைச்ச சம்பளத்துல, டெம்பரரியா இருக்கிறேன், குறைச்ச சம்பளத்துல அவன் என் ரூம்ல தங்க வைக்கிறேன். ரூம்ல தங்க வச்சு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அவனுக்கு நல்ல காலையில சமைச்சு சாப்பாடு கொடுத்து ஒரு சைக்கிள்ல எங்க அனுப்பி விடுவேன், லைப்ரரிக்கு அனுப்பி விடுவேன். நான் காலையில கிளம்பி காலேஜுக்கு போயிடுவேன். சாயங்காலம் வந்து அவன் சட்டை, இன்னொரு எந்திராஜ் சட்டை எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருவேன். நைட்ல சாப்பாடு வைப்பேன். அவன் நைட் 8 மணிக்கு வருவான் லைப்ரரி முடிச்சு. இப்படி அவன் படிக்க வச்சு குரூப் 2 பாஸ் பண்ணி இன்னைக்கு பிடிஓ ஆகி தஞ்சாவூர்ல எங்க ஊழியத்தினுடைய செக்ரட்டரியா இருக்கிறான். ஒரு ஏரியாவுடைய பிரேயர் செல் லீடரா இருக்கிறான் அந்த தம்பி. அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் சிச்சுவேஷன்ல நம்ம சின்னதா, நான் இழந்தது ஒரு சின்ன மோதிரம் தான், நான் இழந்தது ஒவ்வொரு சனி ஞாயிறு அவனுக்காக வேலைக்கு போனதான். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பட்டதாரியா, ஒரு ஸ்ட்ராங் பிலீவரா, இன்னைக்கு பல பேருக்கு உதவி செய்யக்கூடியவனா அவன் இருக்கிறான். ஒரு பிடிஓ ஆபீசர், ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு பிடிஓ ஆபீசர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன்ல அவங்க கூட நிக்கிறது. அப்புறம் ப்ரே ஃபார் தேர் ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய கஷ்டங்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறது. ஏன்னா இவங்க வந்து நமக்காக ஜெபம் பண்றாங்க, நம்மளுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்றாங்க அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. அடுத்தது மோட்டிவேட் தம், அவங்களுடைய பிரிங் அனதர் யூத். அங்க உள்ள ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுவோம், உன் ஃப்ரெண்டை கூட்டுவாடா, உன் ஃப்ரெண்டை கூட்டுவாடா, உன் கிளாஸ்மேட்டை கூட்டுவாடா அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இந்த மோகன்ங்கிற ஒரு தம்பியை நான் மோட்டிவேட் பண்ண பார்த்தீங்களா. இந்த மோகன் என்ன பண்ணா, அவன் தம்பி மோகன் சுந்தர் ஸ்கூல் படிச்சிருக்கான் +1, அவனை கூட்டிட்டு வந்தான். அப்புறம் அந்த மோகன் சுந்தரை பார்த்து பார்த்து பேசி பேசி பழகி அவன் ஆண்டர்குள்ள ஸ்டடி பண்ணிட்டான். அந்த ஒரு வருஷத்துல 11ஆம் படிக்கும் போது இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த மோகன் தம்பி வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் +1. அதே ஹாஸ்டல்ல +2 தம்பி ஒரு தம்பி படிக்கிறான், அவன் பேரு வேல்முருகன். இவன் எங்க பிரேசலுக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை பிரேசல் வந்துட்டு போய் ஹாஸ்டல்ல தங்கி நைட்டு தூங்க போகும்போது இந்த புதிய ஏற்பாட்டை விரிச்சு படிச்சுட்டு படுப்பான். இவன் லைட்டு போட்டா சிக்கலாயிரும்ட்டு மெழுகுத்திரி கொளுத்தி வச்சு அதுல என்ன பண்ணுவான், பைபிளை படிச்சுட்டு தூங்குவான். இந்த பக்கத்துல படுத்திருக்க வேல்முருகன், என்னடா இது பைபிள்லாம் படிக்க கூடாது, நம்மளாம் அது கிடையாது, இது வேற மதம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். அதையும் பார்க்காம இந்த மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு என்ன பண்ணுவான், படிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்றான், அப்படி என்னதான்டா படிக்கிற, உடனே இந்த மோகன் சுந்தர் வேல்முருகனை கூப்பிடுறான். நான் ஒரு பிரேயருக்கு போனேன் வாங்கண்ணே அப்படின்னு அந்த +2 படிக்கிற சீனியர் வேல்முருகனை கூப்பிடுறான். வந்து அந்த அவன் வந்து அங்க வந்து பார்த்துட்டு அந்த பிரேயர் செல்ல வந்தான், வர ஆரம்பிச்சான். அப்புறம் கடவுளை ஏற்றுக்கொண்டான். அந்த வேல்முருகன் என்ன பண்றான், இப்ப கடவுளை ஏற்றுக்கொண்டான். இப்ப என்ன நடந்தது, எந்த வேல்முருகன் வேதத்தை படிக்காத மூடிவை அப்படின்னு சொன்னானோ அதே வேல்முருகன் நேபாள மொழியில இன்னைக்கு நேபாளத்துல அந்த வேதத்தை மொழிபெயர்க்கிற ஐஎம் மிஷனரியா இருக்கிறான். இதுதான் என்னது, மோட்டிவேட் தம் பிரிங் அதர் ஜூனியர்ஸ், உன்னுடைய அடுத்த ஆட்களை கூட்டிட்டு வான்னு அந்த மோகனை மோட்டிவேட் பண்ணோம். மோகன் சுந்தரை மோட்டிவேட் பண்ணான். மோகன் சுந்தர் வேல்முருகனை மோட்டிவேட் பண்ணான். வேல்முருகன் நமக்கு எப்படி சீகன் பால்க்கு இது
வேதாகமத்தை கொடுத்தாரோ, நேபாளத்துக்கு வேதாகமத்தை கொடுக்கக்கூடியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறான். யாரு? இந்த வேல்முருகன். இதுதான் மற்றவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றது. மோட்டிவேட் த யூத் டு பிரிங் அதர் ஜூனியர்ஸ். மற்றவங்களை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் எப்படி இருக்கும். இப்படி நம்ம ஊழியங்களை போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம அந்த இளைஞர்களை, அந்த யூத்தை அப்படியே மோட்டிவேட் பண்ணி, தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு நாம அவைலபிளா இருக்கணும். பிரதர் நீங்க அப்புறம் வாங்க, தம்பி நீ அப்புறம் வா, பாப்பா வீட்டு பாட்டு எழுதிட்டு அப்புறம் வா, இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு நாள் வில்சன் ஒரு அண்ணன் வீட்டுக்கு போறேன். அந்த அண்ணன் வீட்டுல எங்களுடைய பிரேயர் நடத்தணும், வாரம் நடத்துவோம். அதுல அந்த வாரம் அந்த அண்ணன் வீட்டுல பிரேயர்லாம் நடத்தி முடிச்சுட்டோம். அப்புறம் பேசிட்டே இருக்கிறோம். அவரும் பேசிட்டே இருக்கிறாரு. அந்த அந்த பெரிய பொண்ணு வந்து அவங்க வீட்டுல அம்மா இல்ல, அவருடைய ஒய்ஃப் இறந்துருச்சு. 2 பொண்ணு ஒரு பையன். இந்த பெரிய பொண்ணு +2 பரீட்சை எழுதுது, அவங்க இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு டீ எல்லாம் கொடுத்து முடிச்சு, சரி டாடி நான் போய் படிக்கிறேன்னுச்சு. என்னன்னு அப்படின்னா, நாளைக்கு 12th எக்ஸாம் அப்படிங்கிறாரு. நாளைக்கு 12th எக்ஸாம். இன்னைக்கு அவங்க வீட்டுல பைபிள் ஸ்டடி நடக்குது. அந்த பொண்ணு அட்டன் பண்ணுது. அந்த பொண்ணு உட்கார்ந்து டீ போட்டு கொடுக்குது, எல்லாம் பரிமாறுது. எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு படிக்க போகுது. அந்த பொண்ணு அப்படி தான் பொண்ணு நாளைக்கு வீட்டுல +2 எக்ஸாமா இருந்தாலும் தான் வீட்டை திறந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த பொண்ணு இன்னைக்கு கனரா பேங்க் மேனேஜரா சிவகாசியில ஒர்க் பண்ணுது. எந்த கடவுள் அப்படி வீட்டை திறந்து கொடுக்கும் பொழுது நம்மளை கைவிட மாட்டார். நாளைக்கு +2 எக்ஸாம் பிரதர் அப்படின்னு அவர் சொல்லல. எங்க வீட்டுல பிரேயர் வைக்காதீங்கன்னு சொல்லல. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு +2 எக்ஸாம். அந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ண சொல்றாரு. ஆனா எந்த பொண்ணு அட்டன் பண்ணிச்சோ இது எக்ஸாம் இருந்தாலும், அதே பொண்ணு இன்னைக்கு கனரா பேங்க் மேனேஜரா, டெமிட்ரி அந்த பொண்ணு பேரு. இன்னைக்கு அந்த பொண்ணு கனரா பேங்க் மேனேஜரா சிவகாசியில இருக்குது. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து இழக்கும் பொழுது கடவுள் அதை திரும்ப பலவிதமா கொடுத்துருவார். இதுக்குதான். சோ இதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம நிறைய இந்த ஹவு இன்வால்வ் அஸ் ஓப்பன் ஹோம். ஒரு ஓப்பன் ஹோமா, திறந்த இல்லத்தோடு நம்ம எப்படி இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்ப சொல்றது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோம். அடுத்தது அவங்க வீட்டுக்கு நாம போகணும். இன்னைக்கு தஞ்சாவூர்ல நிறைய ஹிந்து கான்வெர்ட்ஸ், ஹிந்து பிள்ளைங்க கடவுளை ஏற்றுக்கொண்டு 30 பேர் மிஷினரிகளா போயிருக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா அப்பாலாம் நீங்க பாத்தீங்கன்னா, சித்தாள் வேலைக்கு போறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க, வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்க, மாட்டுக்கறி விற்கிறவங்க, கொத்தனாரு, விவசாய வேலை பார்க்கறவங்க, இவங்களுடைய பிள்ளைகள் தான் மிஷினரிஸ். இவங்க எல்லாம் ஹிந்துஸ். தான் பிள்ளைகள் மிஷினரிஸ்னே அவங்களுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க படிச்சது, அவங்க அந்த யூத்தோட வீட்டுக்கு நாங்க போவோம். அவங்களுடைய வீட்டுல போய் விசிட் பண்ணுவோம். விசிட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேர் ஸ்பாட். அப்படிதான் போய் பார்ப்போம். அவங்க வீட்டுகளுக்கு போய் பழகுவோம். அவங்கள்ட்ட கேட்போம், உங்க பிள்ளை எங்க இருக்காது? என் பிள்ளை ஏதோ வட இந்தியாவில் வேலை பார்க்கறான்னு சொல்றாங்கப்பா, தெரியலப்பாம்பாங்க. தான் புள்ள மிஷினரிஸ்னே அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வீடுகளுக்கு போய் அங்க தங்கி அவங்க கூட பேசி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை நம்புவாங்க, இந்த பிள்ளைகளை அனுப்புவாங்க, இந்த பிள்ளைகள் நம்மளை நம்புவாங்க. கடைசியில கடவுள் ஒரு பெரிய இதை கொண்டு வருவார். அதுதான். அடுத்தது அந்த ஸ்டூடெண்டோட ஐடென்டிஃபை தி ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறான் நம்ம அப்படின்னு மானிட்டர் பண்ணணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவலை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணுமோ அது செய்யணும். இது எனக்கு தெரியாது, என் ஒய்ஃப் நல்லா செய்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல வந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல தங்கியிருப்பாங்க. மறுநாள் வாங்க, ஏதாவது காசு கேட்பா அப்படி ஒய்ஃப். எதுக்குமா அப்படின்னா, கொடுங்க வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க தங்கியிருப்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க தங்கிட்டு பின்னாடி கொடி கைத்துல துணியெல்லாம் காயப்படுவாங்க நைட்ல. அப்ப அவங்களுடைய துணியெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கும். இப்போ என் ஒய்ஃப் போய் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஜவுளி கடையில ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. அப்ப பார்த்தா அதான் அந்த ஸ்டூடெண்டோட லெவல், அந்த யூத்தோட லெவல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணும் பொழுது அவங்க நம்ம பிள்ளைகளாவே மாறிடுவாங்க. சரி, இப்படி எப்படி இந்த பிள்ளைகளை என்னால தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நிறைய இந்த சதீசன கேம்ப் எல்லாம் நடத்துவாங்க. அது போல கேம்ப்ல எல்லாம் போனா நிறைய புதுசா பசங்க வருவாங்க. அவங்க கூட ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்திக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்காங்களா அப்படின்னா, வீட்டுல உள்ள அக்காமார்கள் யாராவது பொம்பளை உட்காந்து பேசுறது, பழகுறது, போன் நம்பர் வாங்குறது, எங்க வீட்டு வான்னு கூப்பிடுறது. அன்னைமார் போய் அங்குள்ள பாய்ஸ் கூட உட்காந்து பேசி பழகி அவங்க கூட அப்படி ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி இப்படி பண்றது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரேப்போர்ட், ஒரு நல்ல ஒரு பர்சனல், அவங்கள போய் விசிட் பண்ணி அவங்க கூட ஒரு உறவு முறையை சரியா வச்சிருந்தோம்னா அவங்க கூட வருவாங்க. அடுத்தது அவங்கள நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நம்ம வீட்டுல உட்கார வைக்கிறது.
எல்லாத்துக்கும் மேல நோ த பவுண்டரிஸ். அவங்களுடைய எல்லைகள் எது, எப்படி இருக்கிறாங்க, என்ன கண்டிஷன் இருக்கிறாங்க, அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுமா, ஈஸியா அவங்கள நம்ம பார்க்க முடியும். அடுத்து நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். அடுத்தது இப்படி பார்த்துருக்கலாம். சரி, அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட்? இப்படி எல்லாம் இன்வால்வ் பண்றோம், இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு நம்மள அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். நாம வந்து அவங்கள நம்மளுடைய பிள்ளைகளா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். we accept them as our children. இப்படிப்பட்ட அது மாதிரி யூத்த பசங்களை நம்ம பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாதான் நாம அவங்களை என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது அவங்களுக்கு பேரு அவங்களோட ஒரு ஒரு பர்சனல் கேர் நம்ம கொடுக்கணும். எங்க வீட்டுல 3 மாசமா ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்கு. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. இந்த பொண்ணு கடவுளை ஏற்றுக்கொண்ட பொண்ணு. நீ போய் எங்கேயாவது போன வீட்டை விட்டு அனுப்பி விட்டாங்க. எங்க வீட்டுல 3 மாசமா இருக்கு. 3 மாசமா நம்ம வீட்டுல தங்கியிருக்க அப்படிலாம் நம்ம யோசிக்கல, சந்தோஷமா வச்சிருக்கிறோம். அதற்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள நாம என்ன பண்ணணும், நோயிங் அபவுட் தம், அது யாரு, அந்த பொண்ணு என்ன கண்டிஷன் அப்படின்னு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அவங்கள நம்ம பிள்ளைகளை போல ஏற்றுக்கொண்டாதான் நம்ம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் 8வது அதிகாரத்துல அந்த இடத்துல வரும்போது அந்த விபச்சார ஸ்திரீ வரும். அங்க இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் அந்த விபச்சார ஸ்திரிய ஒரு குற்றம் உள்ள பெண்ணா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏசாமி ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கீழே எழுதிட்டே இருப்பார். கடைசியில அதுல என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரே வார்த்தையில, நீ போ, இனி பாவம் செய்யாது. எவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட், எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட். எல்லாம் அந்த அந்த ஊர் மக்கள் எல்லாமோ கல்லெல்லாம் எரியணும், போகணும், வரணும்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் இவரு தாங்கிக்கிட்டு, அங்க இருக்கிற வேத பாரகர் பரிசேயர் எல்லாரும் சொல்றதை இவர் தாங்கிக்குவாரு. அவங்களே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, கல் எடுத்துக்கொள்ளணும், போகணும், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவரு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட், இனி பாவம் செய்யாதே போ. எவ்வளவு பெரிய பாருங்க. இதுதான் ஒருத்தவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ற விதம். இன்னைக்கு நம்ம இருக்கிற யூத் சின்ன தப்பு பண்ணாலும் அவனை அப்படியே பெரிய கொலைக்காரரை குற்றவாளி ஆக்கி அவனை நம்ம ஒதுக்கிடுறோம். ஆனா அப்படிப்பட்ட யூத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்படிப்பட்ட யூத்தை கூட நம்ம என்ன பண்ணணும், கூப்பிட்டு அவங்களோட போய் நம்மளுடைய வேர்ட் ஆஃப் கார்டை ஷேர் பண்ணலாம், அவங்களோட ஜெபம் பண்ணலாம். அப்படி போகும். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடெண்டோட கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த யூத்தோட கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தேடி தேடி அலையும் பொழுது நம்மள அவங்கள ஏற்றுக்கொள்ள, இந்த அண்ணன் வந்துட்டாங்கடா, இந்த அக்கா வந்துட்டாங்கடான்னு அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலா நம்மள அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படி ஏற்றுக்கொள்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட பழகுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தே குரோ இன் த லார்ட் ஸ்பிரிச்சுவலி. கடவுளோடு, ஆண்டவரோடு உள்ள உறவுகளை அவங்க அதிகமா வளருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எதை பார்த்தாங்களோ அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. நீங்க எதை செஞ்சீங்களோ அதை அவங்க வாழ்க்கையில இமிட்டேட் பண்ணுவாங்க. நீங்க போய் தேடி இருப்பீங்க, நீங்க போய் கடவுளை பத்தி சொல்லியிருப்பீங்க, நீங்க அவங்கள போய் பார்த்திருப்பீங்க. அதை கடவுளை ஏற்றுக்கொண்டு அவன் போய் அடுத்தவனை தேடுற அளவுக்கு இருப்பான். அவன் நீங்க எதை செய்தீங்களோ அதை அவனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க they will come and visit us. அவங்க நம்ம இப்படி எல்லாம் போய் யூத்தை தேடி தேடி அலைகிறோம் இல்லையா, ஒரு காலகட்டத்துல நாம ரெஸ்டா உட்கார்ந்துருப்போம். நம்ம யாரெல்லாம் அலைஞ்சோமோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எங்க வீடு பிஸியா இருக்கு, காரணம் தெரியுமா, யாரெல்லாம் நாங்க தேடி தேடி அலைஞ்சோமோ அப்படியே கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க எங்க வீட்டுக்கு. யார் தெரியுமா, எங்க மூலமா அப்படி தஞ்சாவூரை கிராஸ் பண்றவன், தஞ்சாவூரை கிராஸ் பண்ணி போறவன் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. நாங்க ஒரு காலகட்டத்துல அவங்கள தேடி போனோம், இப்போ அவங்க எங்களை தேடி வந்துட்டே இருக்கிறாங்க. இதுதான் நம்ம நடக்கும். நம்மளை தேடி நம்ம கஷ்டமான நேரங்கள்ல, துன்பமான நேரங்கள்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவசரத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல நமக்கு வந்து உதவி செய்வாங்க. நம்ம இன்வெஸ்ட் அவங்க லைஃப்ல பண்ணோம்னா அவங்க கட்டாயம் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. அது மட்டும் என்ன தெரியுமா, அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழப்பு, மரணம், ஹாஸ்பிட்டல், வாழ்க்கையில நிறைய 2 குழந்தைங்க இறந்து போச்சு. இதெல்லாம் சூழ்நிலைகள்ல நாங்க யாரெல்லாம் தேடி போனோமோ அந்த பிள்ளைங்க தான். என் கூட ஒரு 6 மாசம் என் குழந்தைய ஆஸ்பத்திரி வச்சிருந்தேன். அந்த 6 மாசமும் ஒரு ஸ்டூடெண்ட், இன்பாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என் கூட எனக்கு தங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்தது இன்னொரு குழந்தையும் இறந்து போச்சு. அந்த சமயத்திலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி என் ஒய்ஃபோட தங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி நிறைய நாம கஷ்டப்படும் பொழுது நாம விதைச்சதெல்லாம் திரும்பி நமக்கு வரும். நம்ம யாரெல்லாம் தேடி போனோமோ அவங்க நமக்கு வருவாங்க. யாரெல்லாம் போய் ஜெபிச்சோமோ அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் என்ன தெரியுங்களா, நமக்கு நம்மளுடைய கஷ்டமா இருக்கும்போது நாம
கஷ்டத்துல இருக்கும்போது, நாம பிரச்சனையில் இருக்கும்போது, நாம வேதனையோடு இருக்கும்போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்குள்ள சேலஞ்சஸ். சரி, இப்படி பண்றோம். இதனால நம்ம இப்படி தேடி போறோம். யூத்த தேடி போறோம். நிறைய விதைக்கிறோம். ஓப்பன் ஹோம் தர்றோம். இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன சார் கிடைக்கும்? இதுல வரக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்டங்கள் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஹெல்த் கண்டிஷன்ஸ். நம்ம நிறைய யூத் வருவாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும், அல்லது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம அப்பதான் வேலைக்கு போயிட்டு வருவோம். கஷ்டமா இருக்கும். வீட்டுல இன்லாஸ் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, யாராவது பிள்ளைங்க இருக்கும், வீட்டு பாடம் எழுதணும். இது போல சுச்சுவேஷன் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல கடவுள் நம்மோடு இருக்கிறார். அடுத்தது நம்முடைய பிரைவேசி மேட்டர்ஸ். எங்க வீட்டுக்கு நிறைய பிள்ளைங்க வருவாங்க, பசங்க வருவாங்க, தங்குவாங்க. எங்களுக்கு பிரைவேசி இருக்காது. இருக்கதான் செய்யாது. என்ன பண்றது? ஆனா அதையும் தாண்டி அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்றாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல, நம்ம கூட தங்குறாங்கல்ல, நம்ம கூட பேசுறாங்கல்ல, நமக்காக நேரம் செலவழிக்கிறாங்கல்ல, நம்மள பார்க்க வர்றாங்கல்ல, அதை விட தாண்டி எனக்கு என்ன பிரைவேசி? அப்படி நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கணும். இப்படி பாசிட்டிவா யோசிக்கணும். பினான்சியல் நீட்ஸ். நிறைய நமக்கு கஷ்டம் இருக்கும். பினான்சியல் நீட்ஸ். நமக்கு கஷ்டம் இருக்கும். ஒண்ணும் இல்ல. நான் ஒரு நாள் ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன். ஒரு அண்ணன் வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் குடுத்தாங்க. ஒரு அண்ணன் வந்து என்னோட வீடு குடி போனேன். அப்ப எனக்கு கிஃப்ட்டா ஒரு அண்ணன் 50,000 குடுத்தாங்க. நான் அந்த 50,000 ரூபாய ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன். நான் போய் கும்பகோணத்துக்குள்ள காலேஜ்ல பிரேயர் செல் நடத்துறேன். அங்க நிறைய யூத் வருவாங்க. பிரேயர் செல் முடிச்சுட்டு ஆ அதாவது நான் போறது எனக்கு காலேஜ் 1 மணியோட முடிஞ்சிரும். ஆனா இந்த ஸ்டூடண்ட்லாம் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் பிரேயருக்கு வருவாங்க. நான் 1 மணிலேருந்து 6 மணி வரையிலும் அந்த காலேஜ்ல உட்கார்ந்திருப்பேன். யாருக்கு? ஒரு 5 பேருக்காக உட்கார்ந்திருப்பேன். 1 மணிலேருந்து 6 மணி வரையும் உட்கார்ந்திருப்பேன். 6 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு ஒரு அண்ணன் வீட்ல போய் உட்கார்ந்து பிரேயர் நடத்துவோம். 8:30 மணிக்கு முடியும். 8:30 மணிக்கு முடிச்சுட்டு, நான் போய் அந்த பசங்களுக்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் 9 மணிக்கு பஸ் ஏறி, நைட்டு 11:30 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்கு 12 மணிக்கு போவேன். அடுத்த நாள் காலைல நான் 6:45 பஸ் ஏறணும். அப்போ நான் போகும்பொழுது என்னுடைய குழந்தைங்கலாம் வரும்போது தூங்கிரும். அடுத்த நாள் போகும் பார்க்க முடியாது. ஸோ 2 நாள் குழந்தைங்க என்னைய பார்க்காது. 1 நாள் வீட்டுக்கு லேட்டா வருவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனா இப்படி தேடி போவேன். 8:30 மணி ஆயிரும். நான் என்னுடைய அக்கவுண்ட்ல 50,000 பணம் இருக்கு. அந்த 8:30 மணிக்கு முடிச்சு நம்ம எப்போ போய் சாப்பிடுறது? அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சாப்பாடு வாங்கி குடுப்போம். அப்படின்னு அந்த 50,000 லைஸா அதுலேருந்து எடுத்து எடுத்து சாப்பாடு. வாரம் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டே இருக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு. 50,000 முடிஞ்சிருச்சு. என் 50,000 போச்சு. ஆனா, அந்த 1 வருஷம் முடிஞ்சு அங்க சார், அடுத்த பிரேயர்ஸ்ல நாங்களும் செலவு பண்றேன் சார். இன்னொரு 2ல வந்து கிராஜுவேட் சொல்றாங்க. ஒரு விஓஓ இன்னொரு கிராஜுவேட் சொல்றாரு. சார், அடுத்த வருஷத்துல இருந்து இந்த பிரேயர்ஸ்ல நாங்க நடத்தணும் சார் அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் அந்த 50,000 பத்திரமா பார்த்து சேமிச்சு, வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி, அல்ல கடன் அடைச்சிருந்தா, இந்த பிரேயர்ஸ்ல நாங்க பார்த்துக்கிறோம் சார் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குமா? இந்த 50,000 விட அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த பிரேயர்ஸ்ல நாங்க நடத்தணும் சார் அப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பினான்சியல் நீட் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். பட் அதன் மத்தியிலையும் நாம செலவழிக்கும் பொழுது கடவுள் இப்ப அங்க ஒரு பிரேயர் நடக்குது. அங்க ஒரு ஈஜிப்ட் நடக்குது. சந்தோஷமா அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப என்ன தெரியுமா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். இது போல நடக்கும். நமக்கு பினான்சியல் நீட் நிறைய இருக்கும். ஆனா நிறைய இது போல செலவழிக்க வேண்டி வரும். சந்தோஷமா செலவழிங்க. கடவுள் தேவைகளை சந்திப்பார். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிச்சுவேஷன். திடீர்னு போன் பண்ணாம வருவான். நம்ம வீட்டுல எதுவுமே இருக்காத சமயத்துல வருவான். நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய சூழல் எதுவும் தெரியாது. சோ அதுல எல்லாம் அந்த சிச்சுவேஷன் அதெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதுல இருக்கும். நிறைய வருவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படி இப்படியே பொருள் வச்சுட்டு போயிருவாங்க. கிச்சன் ஒர்க் நிறைய இருக்கும். ஒரு 10 பேர் வருவாங்க, நல்லா சமைச்சு வச்சிருப்போம், எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட தட்டு கூட கழுவ போவாங்க. வருத்தப்படக்கூடாது. கடவுள் நம்ம அதை பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கிச்சன் ஒர்க் இருக்கும். மறுநாள் காலைல ஆபீஸ் போக இருக்கும். நைட்டு 10 மணி வரையும் இங்க இருப்பாங்க. அப்படியே பாத்திரம் கிடக்கும். நான் நைட்ல உட்காந்து நான் விளக்குவேன். காலையில தூங்கி வச்சு முதல்ல அந்த பாத்திரத்தை விளக்கி கொடுப்பேன் எங்க ஒய்ஃபுக்கு. நிறைய இருக்கும். ஆனா அதன் மத்தியெல்லாம் செய்யும் தான். அடுத்தது இன்னைக்கு நிறைய நேரம் இல்லைன்னு சொல்றோம். கட்டாயம் தான். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளே கவனிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வரும்பொழுது என்ன பண்ண முடியாது? நம்ம குழந்தைக்கு வீட்டு பாடம் சொல்லி தர முடியாது. நம்ம குழந்தை ஜுரம் அடிக்க ஒரு மருந்து கூட தர முடியாது. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு வீடே அழுக்கா இருக்கும். நிறைய கஷ்டமா தான் இருக்கும். வீட்டுல நிறைய ஒர்க் இருக்கும். பட் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? நமக்கு என்ன பண்ண முடியாது? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் மேல காட் நோஸ் ஆல் அவர் இன்கன்வீனியன்ஸ். கடவுள் நம்முடைய எல்லா இன்கன்வீனியன்ஸையும் கடவுளுக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரியுங்களா? நோ பெயின், நோ கெயின். வலி இல்லாமல் என்ன இல்ல? கெயின் கிடையாது. நம்ம எதையும் இழக்காம எதையும் பெற முடியாது. அதான் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? டேஸ்ட் அண்ட் சீ.
இப்படி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அதை நீங்க அனுபவிக்க முடியும். ஸோ டேஸ்ட் அண்ட் சி, இதை நீங்க செஞ்சு 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 பார்க்கும் பொழுது என்ன பண்ண முடியும், அதை நீங்க கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். கடைசியா அவங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். இப்படி ஸ்டூடெண்ட்டை தேடி போகும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணு எப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டதுன்னா, ஒரு பையன் ஹேண்டிகேப்டு பையன், அவன் எங்க பிரேயருக்கு வருவான். அவனை கடவுளை பத்தி சொன்னோம். இந்த ஹேண்டிகேப்டு பையன் நடக்க முடியாது. ஆனா அவங்க ஊர் பாச்சூர். அவங்க சித்தி ஊர் எங்க இருக்கு? அவங்க பெரியம்மா ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, அவன் ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் இன்னொரு ஊர் குறுக்கால. அது வந்து புதுக்கோட்டை விடுதின்னு ஒரு ஊரு. பாச்சூருக்கும் புதுக்கோட்டை விடுதிக்கும் 8 கிலோமீட்டர். இவன் இங்க வந்து வார வாரம் பிரேயர் செல்ல கத்துக்கிட்ட காரியங்கள் சனி ஞாயிறுல வீட்டுக்கு போய் அவங்க பெரியம்மா பொண்ணு சாந்திங்கிற பொண்ணுக்கு போய் சொல்லுவான். நடந்தே போய். அந்த பொண்ணுக்கு இங்க நடக்கிற பிரேயரு, கடவுள், இயேசுவை பத்தி எதுவும் தெரியாது. ஒரு நாள் இந்த விஜய் கிட்னி ப்ராப்ளத்துல இறந்துட்டான். இறந்த உடனேயே கிட்னி ப்ராப்ளத்துல இறந்துட்டான். அந்த கிட்னி ப்ராப்ளத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஹாஸ்பிட்டல் எங்க காலத்துல தான் படிச்சான். நான் அப்ப வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் போய் பார்க்குறேன். அவனுக்கு கால்ல அப்படியே வீங்கிருக்கு. அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம். கிட்னி ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியுங்கிறாங்க. டயாலிசிஸ் பண்றாங்க. என்கிட்ட கையில காசு இல்லை. ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல அவனுக்கு நான் 3500 காசு கொடுக்கணும். எங்கேயோ பிச்சு பிடிங்கி டெய்லி அந்த 3500 நான் காசு கொடுத்து அனுப்புவேன். ஆனா அவனை போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் சாக போறான்னு தெரியும். எங்க பிரேயர் ஸ்டூடெண்ட், என்னுடைய க்ளோஸ் தம்பி. என்னால அவனை போய் பார்க்க கஷ்டமா இருக்கு அவன் இருக்க. அப்போ ஒரு நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் நான் போய் வீட்டுல போய் பார்க்குறேன். ஜெபம் பண்ணிக்கங்கண்ணே அப்படி இப்படி சொல்றான். இதை வந்து அவங்களோட பெரியம்மா பையன் 2 பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்க கேள்விப்படுறாங்க. தாசுன்னு ஒரு அண்ணன் வந்து இந்த நம்ம தம்பியை பாத்துக்கிறாரு அப்படின்ட்டு. திடீர்னு அவங்க ஒரு நாள், அண்ணே நான் பிறந்தா என்னை எரிச்சிருவாங்கண்ணே, என்னை வந்து அந்த காப்பின் பாக்ஸ் வச்சு அடக்கம் பண்ணுங்கிறான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்காதா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வர சாயங்காலத்துல இறந்துட்டான். சாயங்காலத்துல இருந்தோடனே அப்புறம் எங்க ஸ்டாஃப் ஊழியக்காரன் சொல்லி காப்பின் பாக்ஸ் வாங்கிட்டு போய் அவனை போய் முதல் அடக்க ஆராதனை, கிறிஸ்துவ அடக்க ஆராதனை பண்றோம். இதையெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாது. திரும்ப அந்த பொண்ணு ஒரு நாள் காலேஜுக்கு வருது. எங்க பிரேயர்ஸலுக்கு வருது. கடவுளை ஏற்றுக்கொள்ளுது. உனக்கு எப்படிம்மா கடவுள் தெரியும் கேட்டா, எங்க விஜய் அண்ணன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கடவுளை ஏற்றுக்கொண்டு எங்க ஊழியத்திலே கோஆர்டினேட்டரா ஜாயின் பண்ணுச்சு. கோஆர்டினேட்டரா ஜாயின் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வருது. ஓன்னு அழுவுது. என்னம்மா, எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு. சரி உங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கல்ல, எங்க அண்ணன் 2 பேரும் அருமையான அண்ணன்னு, அவங்க எனக்கு பார்த்தா நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. நான் எப்படி நோ சொல்றது அப்படின்னு கேக்குது. அவங்க கெட்ட மாப்பிள்ளை பார்த்தா நோ சொல்லலாம். எங்க அண்ணன் 2 பேரும் அருமையான அண்ணன். அவங்க பார்த்தா நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. நான் எப்படி நோ சொல்ல முடியும் அப்படிங்குது. சரி இப்ப என்னம்மா, நாளை மறுநாள் இன்னும் 2 நாள்னு இருக்குன்னு என்கேஜ்மெண்ட். வீட்டுல இன்னைக்கு பந்தெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. உடனே என்னுடைய கை குழந்தை ஒரு தொண்டை போட்டு சுத்திக்கிட்டு அவசர அவசரமா என் ஒய்ஃப் ஆபீஸ்ல வந்தது. 6 மணிக்கு அப்புறம் மழை லேசா தூருது. அந்த 2 வீலர்ல 35 கிலோமீட்டர் அந்த வீட்டுக்கு டிராவல் பண்றோம். ஒரு ஆத்துமா அந்த தேடுறோம். அந்த பொண்ணு போயிடுச்சு. அங்க போய் அந்த 2 அண்ணன்கிட்டையும் பேசுறோம். பேசிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. அண்ணே, இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா? நல்ல மாப்பிள்ளை கொஞ்சம் நாங்க கிறிஸ்டின் மாப்பிள்ளை பாக்குறோண்ணே அப்படின்னு கேட்கிறோம். உடனே அந்த 2 அண்ணனும் சந்தோஷம் பாருங்கண்ணே, இதை வேணா நான் கேன்சல் பண்ணிடுறேங்கிறாரு. ஏன்னு கேன்சல் பண்றீங்கன்னு? என் விஜய் தம்பி நீங்க பாத்தீங்கல்ல, அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளைய தான் பாப்பீங்கன்னு தெரியும்ண்ணே. நான் பாக்குறது நல்ல மாப்பிள்ளை தான் பாப்பீங்க. வேணா நான் கேன்சல் பண்ணிடுறேண்ணே, நீங்க நல்ல மாப்பிள்ளை பாருங்க அப்படிங்கிறாரு. உடனே என்னடா அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு மாப்பிள்ளை எல்லாம் கையில இல்ல. உடனே அவங்க அதே போல கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப நாங்க நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுமே, என்னடா பண்றது? கடவுள்கிட்ட ஜெபம் பண்றோம். அப்ப எங்க இதுல உள்ள பில்லின்னு ஒரு அண்ணன் வந்து தம்பி, எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அந்த அண்ணன் ஷேர் பண்றோம். அவர் ஒரு மாப்பிள்ளை சொல்றாரு. அவர் கர்நாடகத்துல ஊழியத்துல இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணையும் இந்த பொண்ணையும் கனெக்ட் பண்ணி பார்த்து இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப அவங்க ஊழியக்காரவங்களா கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் 6 மணி ஆகுது, மழை தூறுது. என் கை குழந்தையை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகாட்டினா இன்னைக்கு அது ஒரு ஹிந்து பையனுடைய மனைவி. அன்னைக்கு நாங்க கஷ்டத்தை பார்க்காம 36 கிலோமீட்டர் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி. ஒரு ஆத்துமாவை தேடி சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரங்க கோயம்புத்தூர் பகுதியில் எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லுவாங்க, எத்தனை கிராமத்துக்கு காஸ்பல் போகும். நான் தேடி போனது ஒரே ஒரு புதுக்கோட்டை விடுதி. ஆனா அந்த ஊர்ல ஒரு சாந்தி இன்னைக்கு பல ஊருக்கு காஸ்பல் சொல்லி அனுப்பிட்டு இருக்கு. நம்ம தேடி போகும் பொழுது கடவுள் நமக்கு அநேக ஆத்துமாக்களை தருவார். நன்றி, தேங்க்யூ. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்பான சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு குடும்பமாகவும் ஒரு தனிநபராகவும் ஆண்டவரே இப்படி போல யூத்துக்களை நாங்க எப்படி சந்திக்கிறதுன்னு இதுவரையும் பார்த்தோம் சாமி. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆத்தும பாரத்தை தாருங்க சாமி.
ஆண்டவரே, மிக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய சூழல் ஆண்டவரே, என் கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராட்டினா சாமி நான் ஆத்துமாவை சந்திக்க முடியாது ஆண்டவரே. நான் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்த எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு, அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள், செல்போனை கையில வச்சுட்டு அலையிற ஆண்டவரே யூத்து, ஆண்டவரே காதல் வலையில சிக்கி கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள், ஆண்டவரே கல்யாணத்துக்கு முன்னாடி வழி தவிர போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் கண்ணீர் விடணும் சாமி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மற்றவங்களுக்காக, அந்த ஆத்மாவுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையை இந்த பிள்ளைகளுக்கு தாரும், இவர்களுக்கு தாரும் சாமி. கர்த்தரே, நாங்களும் அநேக ஆத்துமாக்களை போய் சந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் ஒரு ஆத்துமாவை தேடி போகும் பொழுது ஆண்டவரே, அது பல நூறு ஆத்துமாக்களாக நீ தருவீங்களே சாமி. ஒரு சாந்தியை தேடி போனோம் சாமி, ஒரு தீர்த்த வழியை தேடி போனோம், ஒரு மோகனை தேடி போனோம் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய ஆட்களா இருக்கிறாங்களே ஆண்டவரே. கர்த்தரே, தேடி போக, தேடி அலைவதற்கான கால்களுக்குள்ள மான்கள் கால்களை போல எங்களுடைய கால்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எனக்கு வர்ற பணம் சுகபோகத்துல நான் அப்படியே மூழ்கி போகாத படிக்கு கர்த்தரே, நான் தேடி அலைவதற்கான வாய்ப்புகளை எனக்கு தாருங்க சாமி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அழகான அன்பான மக்கள் ஆத்துமாக்களை தேடி அலையக்கூடிய வாய்ப்புகளையும் ஆண்டவரே அவங்களுக்கு தாங்க, உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இவங்க எல்லாரையும் நிறைய ஆத்துமாக்களை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க. அவங்களுக்காக ஓப்பன் தர உதவி செய்யுங்க. அவங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் காசையும் செலவழிக்க உதவி செய்யுங்க. அதை ஒன்றும் வீணாய் போகாது என்று அவங்க பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தரே, இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமீன். அண்ணே, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். உண்மையாலுமே அண்ணனுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பெரிய சாட்சி, நமக்கு ஒரு பெரிய பாடம் நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு அண்ணனால உருவாக்கப்பட்ட வாலிபர்கள் கணக்கு பண்ண குறைஞ்சது ஒரு 30-40 பேராவது இருப்பாங்க. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேராவது இன்னைக்கு முழு நேர ஊழியத்துல இருப்பாங்க. ஸோ நம்ம ஆண்டவருக்காய் வைக்கிற கால்கள் வந்து என்னைக்குமே வந்து அந்த விதையை வந்து அது வந்து ஒரு பெரிய மரமாய் கனி கொடுக்கணும்னு நம்புறேன். ஒரு நாள் ஒரு தம்பி வந்து குடிச்சிட்டு அவன் ரோட்ல விழுந்து கிடந்தான். நான் அவனை பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன். அடுத்த நாள் நான் போகும்போது, அடுத்த நாள் நல்லா உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் மேல கை போட்டு, தம்பி நான் நேற்று உன்னை பார்த்தேன், ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் உள்ள உடஞ்சி ஒன்னே ஒன்று சொன்னான், நானா அப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு இதை விட்டுட்டு எனக்கு வெளியே வர்றதுக்கு என்னால முடியலன்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த தம்பி சொன்னான். இன்னைக்கு அதே போல உதவிக்காக இன்னைக்கு காத்து கொண்டிருக்க ஒரு சமுதாயம் இருக்குது. என் கூட யாருன்னா வந்து ஒருவேளை அவன் முடி வித்தியாசமா இருக்கலாம், பேச்சு வித்தியாசமா இருக்கலாம், அவன் செயல்பாடு வித்தியாசம், மொத்த பேர் அவனை திட்டலாம் போலாம் வரலாம். பட் அவன் மேல தோல் போட்டு அவன் கூட போய் நின்று அவனுக்காக ஏதாவது நம்ம சதை வைக்கும் போது ஆண்டவர் உண்மையாலுமே அந்த ஆத்துமாவை பலன் தரக்கூடியவரா இருப்பார் நான் நம்புறேன். ஸோ இந்த நாள்ல வந்த அருமையான சபை தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அருமையான விசுவாச பிள்ளைகளுக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகள் எடுக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோட யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நாங்கள் போடுவோம். அருமையா யூடியூப்ல நிறைய பேர் ஜூம்ல வர முடியல, யூடியூப்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்தின் பணியில உண்மையாலுமே பேரை மறந்து ஊரை மறந்து எப்படி நம்ம எல்லோருடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த பாவத்துல சிக்கிட்டு இருக்கிற இந்த வாலிபனை எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒண்ணு மாத்திரம் நம்முடைய காரியங்கள். அவன் இயேசு கிட்ட போயிட்டா போதும், அவனை எப்படியாவது ஆண்டவர் அவனை பார்க்க வச்சுட்டா போதும், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த கிராமத்திலே இந்த பட்டணத்துல ஒரு பெரிய சாட்சியா இருப்பான் நம்புறேன். ஸோ வந்த அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஆரோக்கியதாஸ் அண்ணுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி சொல்றோம். அண்ணனை இன்னும் அநேக வாலிபர்களுக்கு தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவாராக.